துபாய் அப்படின்னாலே அழகான ஒரு நாடு, அழகான ஒரு ஊர். அந்த நாட்டுடைய மன்னர் அதை விட மிக அன்பான ஒரு மனிதர் ஷேக் முகமது. சமீபத்தில் அவர் ஒரு மால்குள்ளே நடந்து போகிறாரு. இந்த மால்குள்ளே அவர் 4-5 பேரோட நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போது எதிர்க்க ஒரு பெண்மணி, கொஞ்சம் வயதானவங்க, அவரை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவரை கிராஸ் பண்ணி அவங்க போனதும் அவர் கூட வந்தவங்கெல்லாம், அதாவது மன்னர் கூட வந்தவங்கெல்லாம் வந்து தடுக்க பார்க்குறாங்க. உடனே மன்னர் வந்து இல்லை அவங்கள தடுக்காதீங்க, அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை போக விடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் மன்னர் வந்து அவர் நடந்து போகிறார். அவங்க கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மன்னர் வந்து திருப்பி நடக்கிறார். இது வந்து துபாயில் நடந்த ஒரு சம்பவம். இந்த வீடியோ நீங்களே பாருங்கள். இத்தனைக்கும் துபாய் கிங்கை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறமும் அந்த பெண்மணிக்கு வந்து நம்ம முன்னாடி வந்து துபாய் கிங் தான் இருந்தார் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஒரு கிங் வந்து ஒரு மாலுக்குள்ளே வந்துட்டு போகிறார். அவர் வர்றதை வந்து பல பேருக்கும் தெரியாது, அவர் வந்து அங்கே வந்திருக்காரு அப்படின்றது தெரியாது. அந்த ஆர்ப்பாட்டம்லாம் அவர்கிட்ட கிடையாது. பாருங்கள், ஒரு பெண்மணி வந்து அவர் முன்னாடி கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதே நம்ம ஊரில் நடக்கும்போது இதெல்லாம் அவ்வளோ பெரிய கிங்கே வந்து ஒருத்தர் போகும்போது அவங்களுக்கு வழி விட்டு அவர் ஒதுங்கி நிற்கிறாரு. அப்படின்னும் போது பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிற மற்ற பெரிய வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன தோணும்? நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கிங்கே வந்து ஒரு சாதாரணமாக ஒருத்தர் போகும்போது அவருக்காக வழி விட்டு போகிறாரு அப்படின்னும் போது அவங்களுக்கெல்லாம் அது ஒரு லெசன். எப்படி ஒரு எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு காட்சி வந்து ஒரு லெசன் அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். அந்த நாட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான். துபாயில் இருக்கிற அந்த மக்களுடைய குணமும் அப்படி தான். யாராவது வராங்கன்னா டோரை திறந்து கொடுப்பாங்க, அவங்க போனதுக்கப்புறம் தான் டோரை க்ளோஸ் பண்ணுவாங்க. அது யாராக இருந்தாலும். நம்ம பின்னாடி ஒருத்தர் வராங்கன்னா நம்ம டோரை திறந்ததுக்கப்புறம் அவங்களும் இறங்கினதுக்கப்புறம் தான் டோரை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்ல நல்ல செய்கைகள்லாம் வந்து இங்கே துபாயில் நம்ம பார்க்க முடியும். அவர் ஒரு கிங்கு. அவர் என்னதான் அவசரமாக போய்கிட்டு இருந்தாலும் அவருடைய நாட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி அவங்க ஏதோ அவசரமாக போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்க போனதுக்கப்புறம் இவர் போகிறாரு அப்படின்றது வந்து பெரிய ஒரு லெசன் நமக்கெல்லாம். வந்து ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மன்னராக இருந்தாலும் அந்த நாட்டு மக்களுக்கு அதே ஈக்குவலான ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது இந்த ஒரு காட்சியில் நமக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து நமக்கு என்ன வலியுறுத்துது? கொஞ்சம் நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா நமக்கு தெரியும். இங்கே ஒருத்தர் வந்து மக்களால் சாதாரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான். அவர் வந்து தன்னை ராஜாலாம் கிடையாது, அதுக்கும் மேலே கடவுள் அப்படின்ற மாதிரி அவரை வந்து அவர் காட்டிக்கிறார். அப்படிலாம் காட்டிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீ செய்யும் செயல் நீ யார் என்பதை நிரூபிக்கும். நீ யார் அப்படின்றது வந்து உன்னுடைய செயல் தான் காட்டணுமே தவிர நீ சொல்லிக்கக்கூடாது நான் இப்படி நான் அப்படி அப்படின்றது. இங்கே பாருங்க, ஒரு ராஜா ஒரு மாலுக்குள்ளே வராரு, அங்கே அவர் வந்திருக்காங்கன்றதே பலருக்கும் தெரியல. அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம்லாம் தேவை. ஏன்னா அவர் வந்து பிறந்ததுலேருந்தே மன்னராக இருந்திருக்கிறாரு. அதனால வந்து அவருக்கு வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் அப்படி காட்டிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஆனால் இங்கே அற்பனுக்கு வாழ்வு வந்து அந்த அர்த்தராத்திரிலாம் கிடையாது, எல்லா நேரத்துலையும் கூட பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. பாருங்க, இப்போ அந்த சட் பூஜாவில் வந்து அவருக்குன்னு தனியாக ஒரு ஆறு, அவருக்குன்னு தனியாக ஒரு ஆறு. சாதாரணமாக இந்த வசதி இருக்கிறவங்கலாம் வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டுவாங்க. அவங்க வீட்டில் பெரிய பெரிய அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பெருசு பெருசாக ஸ்விம்மிங் பூல் கட்டுவாங்க. ஆனால் ஒருத்தர் குளிக்கிறதுக்குன்னு, அதுவும் ஒரே ஒரு வேலை குளிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஆறையே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கல்ல, இதை பற்றி ராகுல் காந்தி ஒரு விஷயத்த சொன்ன போது அவர் மேலேயே அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டு அவர் பார் அப்படி சொல்லிட்டா இருப்பார், சட் பூஜாவை இப்படி சொல்லிட்டா இருப்பார் அப்படின்லாம் அதையே திரிக்க வேண்டியது. உத்தரப்பிரதேசில் இருக்கிற பிரயாக்ராஜ், இங்கே தான் வந்து கங்கையும் யமுனையும் சங்கமிக்கிற இடம். ஆனால் நம்ம அவருக்காக, நம்ம ஜிக்காக வந்து இந்த சட் பூஜையில் அவர் குளிக்கணும் அப்படின்றதுக்காக கங்கை ஆற்றிலிருந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து ஒரு பைப் லைனில் கொண்டு வந்து அதை இந்த யமுனை நதி பக்கத்தில் தனியாக ஒரு சின்னதாக ஒரு ஆறு உருவாக்கி அந்த ஆற்றுல இந்த தண்ணியை விட்டுருக்குறாங்க. அதாவது நம்ம ஜிக்காக கங்கையும் யமுனையும் டெல்லியில் சங்கமிச்சிருக்கு, அவருக்காக சங்கமிக்க வச்சிருக்கிறாங்க. இவர் எவ்வளோ பெரிய ராஜா பாருங்க. ராஜாலாம் இல்லை, கடவுளுக்கும் மேலே அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தனியாக ஆறே உருவாக்குறாங்களே, என்ன பண்ணுறது குளிக்கிறதுக்கு? அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அசுத்தமான நதியில் மக்கள்லாம் குளிச்சுக்கிட்டு, அவங்க ஓட்டு போட்டவங்க, அவ்வளோதான், ஓட்டு போட்டவங்க ஒட்டு போட்டவங்க இவங்களெல்லாம் அந்த இதில் குளிக்கட்டும். நாம் ராஜா இல்லை, நாம் கடவுள். நமக்குன்னு கங்கை ஆற்றிலிருந்து தண்ணி ஃபில்டர் பண்ணி டிஸ்டரி வாட்டர் வரும், அதில் நம்ம முங்கி குளித்து ஆடி போயிடலாம் அப்படின்னு அவர் இருக்கிறாரு. நாம் ஓட்டு போட்டு ஒருத்தரை வந்து நமக்கு சேவை செய்கிறதுக்காக ஒருத்தரை கொண்டு வந்தால் அவர் நம்ம மேலேயே ஏறி குதித்து ஆடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தான், ஓட்டுக்குன்னு மேடையிலேயே டான்ஸ் ஆடுற ஒருத்தர் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறார். அவர் வந்து இந்த தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவை அவருக்கு போட்டு காட்டுங்க. இங்கே பாடுறா, ஒரு மன்னர்ரா, நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தான் ஒருத்தர் போகிறாங்க. அவர் முன்னாடி போனது வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தான். அப்படி நின்றுட்டு போங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் நான் போகிறேன். இதுதான் உண்மையான ஒரு நாட்டு மீது, நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்கிற ஒரு தலைவனுடைய அல்லது ஒரு அரசனுடைய செயல், ஒரு மன்னனுடைய செயல். ஆனால் நம்ம நாட்டில் இருக்காருங்க ஒருத்தர், அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா அவரால் தான்
எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அவரால் தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அவரால் தான் வெயில் அடிக்குது, அவரால் தான் நாமெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா அவருக்கு முன்னாடி நம்மலாம் இங்கே வாழ்ந்ததே கிடையாது, இந்தியா அப்படின்னு ஒரு நாடே இருந்தது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் அவர் இப்போ பல விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க, துபாய் ஷேக்குடைய அவர் எவ்வளோ எளிமையாக இருக்கிறாரு. ஒரு ராஜாப்பா எப்படி பாரு, ஒரு பெண்மணி போகும்போது அவங்களுக்கு எப்படி நின்று வழி விட்டுட்டு போகிறாரு பாரு. ஒரு நாட்டுடைய மக்களின் அவங்க அவசரம் தான் முக்கியம், நாம மெதுவாக போய்க்கலாம் அப்படின்னு எண்ணத்துடன் அவர் நின்று வழி விடுறாரு. இதெல்லாம் நடக்குமா இங்கே? தீபாவளிக்கு அமெரிக்காவில் அங்கே தீபாவளி கொண்டாடினவங்களெல்லாம் எப்படி ஃபயர் இன்ஜினில் தண்ணி அடித்து துரத்துனாங்க அப்படின்ற வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே சமயத்தில் துபாயில் எப்படி இந்த தீபாவளியை கொண்டாடினாங்க அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். அதுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி அங்கே ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் அவங்களுடைய தீபாவளியை இங்கே கொண்டாடி இருக்கிறாங்க. எங்கே? துபாயில். எங்கே? இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற நாட்டில் தான். மனிதனை மனிதனாக பார்க்குற ஒரு நாடு இந்த யுஏஇ. எல்லா எமிரேட்ஸுமே அப்படி தான்.